மிக முக்கியமான ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கான நேரம். இன்றைய நாளிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய தகவல், மிக நீண்ட காலகமாக தொடர்ந்திருக்கக்கூடிய சிறிய உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கண்டிருக்கிறார்கள் சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்கள், புரட்சியாளர்கள் என்று சொல்லலாம். பஷீர் அல் அசாதினுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனுடைய கிளர்ச்சியாளர்கள் அந்த நாட்டின் தலைநகரான டமாஸ்கஸை கைப்பற்றியிருக்கிறதாக அதனுடைய உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனம் ராய்ட்டருக்கு செய்தி வழங்கி இருக்கிறார்கள். ஆக இந்த வெற்றி எப்படி சாத்தியப்பட்டது, இது தொடர்ச்சியாக என்னென்ன அதிர்வுகளை அதை அண்டி இருக்கக்கூடிய நாடுகளில் ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து உரையாடலை நாங்கள் நிகழ்த்த போகிறோம். உரையாடலுக்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை அணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. நன்றி இந்த உரையாடலுக்காக எங்களோடு இணைந்திருக்கின்றமைக்கு சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எப்படி இந்த வெற்றி சாத்தியமாகியது? நிச்சயமாக இது எதிர்பார்க்கப்படாத ஒரு விடயமாக இருந்தாலும் மேற்குலகின் தயவு இல்லாமல் இது இடம்பெற்றிருக்க முடியாது என்பதுதான் உண்மையான கருத்தாக நாங்கள் எடுக்க முடியும். இந்த இட்லிப் என்கின்ற பிரதேசத்தை, அதாவது 2011ஆம் ஆண்டு அரபு வசந்தத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறிய கிளர்ச்சியானது பல முனைகளை கொண்டது, பல நோக்கங்களை கொண்டது, பல தரப்புகளின் அனுசரிப்புகளை கொண்டது. குறிப்பாக சிரிய அரசிற்கான ஆதரவை ரஷ்யா மற்றும் ஈரான் நேரடியாக வழங்கியிருந்த பொழுது அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த சிறிய எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தாலும் இந்த ISIS என்கின்ற அமைப்பின் நடவடிக்கைகள் காரணமாக அந்த நடவடிக்கைகள் மாறுபட்டு சற்றே 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட அந்த போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அந்த போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டு வந்து அந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகின்ற ஒரு தினத்திற்கு அடுத்த தினமாக நவம்பர் 27ஆம் தேதி அவர்கள் ஆரம்பித்த தாக்குதல் என்பது நிச்சயமாக அவர்களது திட்டமிடலையும் அவர்களது ஆளுமையையும் காட்டுவதாகவும், அதே நேரம் இவர் அசாத் அவர்களுடைய படையின் இந்த நம்பிக்கையின்மை தன்மை அல்லது ரஷ்யா தற்பொழுது அதிவேகமாக செயற்பட்ட ஒரு களத்தில் அவ்வாறு செயற்பட முடியாத நிலையில் இருக்கின்ற தன்மை, ஈரான் அவ்வாறு செயற்பட முடியாமல் இருக்கின்ற தன்மை என்பன அவர்களை வெற்றி கொள்ள வைத்துவிட்டது. இதற்கான காரணங்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், கடந்த காலத்தில் ரஷ்யா விமான தாக்குதல்கள் மூலமான ஆதரவை மாத்திரமல்ல, ஒரு கடற்படை தளத்தையே அங்கே வைத்திருந்தது. ரஷ்யாவிற்கு வெளியே அவ்வாறு ரஷ்யா சென்று வைத்திருந்த முதலாவது ஒரு நிகழ்வாக 2ஆம் உலக போருக்கு பின் அது பார்க்கப்பட்டது. அவ்வாறாக அவர்கள் கொடுத்து வந்த அந்த ஆதரவு என்பது இப்பொழுது இந்த உக்ரைன் போரின் பொழுது அது ஏற்படுகின்ற அந்த படை பற்றாக்குறை காரணமாக அவர்களால் அவ்வாறான ஒரு முழுமையான நிலை கொடுக்க முடியாது என்பதும், ரஷ்யா அங்கே சந்தித்த தோல்விகள் அல்லது உக்ரைன் ரஷ்யாவில் உள்நுழைந்து மேற்கொண்ட தாக்குதல்கள் என்பன இந்த இவருடைய ஆதரவு படையை அந்த திட்டமிடல் அல்லது அவர்களுடைய உருக்குலைத்தலுக்கான நிலைக்கு கொண்டு வந்தது என்றால், திட்டமிடுதல் போன்றவையெல்லாம் அவர்களால் செய்ய முடியாத கட்டத்தில் அவர்கள் ஒரு கலாப்ஸ் என்கின்ற, அதாவது நிலை குலைந்து போய் தலைமறைவான நிலை தான் இப்பொழுது நடைபெறுகின்றது என்று சொன்னால், இந்த பஷர் அல் அசாத் அவர்கள் எங்கேருந்து தெரியாது. அதே போன்று இந்த படைகளிடையான கட்டளை தலைமையகம், எப்பொழுதும் ஒரு கட்டளை தலைமையகம் தளர்வும் பொழுது அல்லது அதன் கட்டளைகள் சென்றடையாத போது இவ்வாறான நிகழ்வுகள் என்பன இடம்பெறும் என்பதற்கு இது பல உதாரணங்களின் பின்னான ஒரு உதாரணமாக வந்திருக்கின்றது. என்றால், நவம்பர் 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் கிமு மற்றும் இந்த அலப்போ என்கிற 2ஆவது பெரிய நகரத்தையும் இன்னொரு நகரத்தையும் கைப்பற்றிய பிறகு அவர்கள் கைப்பற்றிய நிலப்பரப்பு என்பது அவர்கள் சண்டையிட்டு கைப்பற்றியதை விட அரச படைகளின் பின்வாங்கல்களால் கைப்பற்றப்பட்டவையாக. அதாவது அலப்பே நகரில் விமான நிலையம் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டு விமான நிலையம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட பின்னர் இந்த படைகளின் மனநிலைவு என்பது அவர்கள் தப்பித்தால் போதும் என்கின்ற நிலைக்கு வந்திருந்த ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் நீங்கள் குறிப்பிட்ட இந்த டமாஸ்கஸ் கைப்பற்றலின் போது எதிர்ப்பின்றி கைப்பற்றிய நிலையைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் இவ்வாறு குறிப்பிடலாம், 11 தினங்களுக்குள் 11 திட்டமிடல் மூலம் அவர்கள் வெற்றியை கண்டறிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு ஆளுமையான
தலைவர் இருந்திருக்கின்றார். அவர் வழிநடத்தல், அதாவது அவர்கள் வைத்திருந்த அந்த பிரதேசத்தை நடத்திய விதமாக இருக்கட்டும், அல்லது அதன் பிறகான அங்கே கொண்டு வந்த கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும், அவையெல்லாம் அந்த இட்லிப் என்கின்ற பிரதேசத்தின் மீதான அவர்களுடைய அணுகுமுறை அல்லது அவர்களுடைய நடவடிக்கை என்பன மீண்டும் மேற்குலக நாடுகளை அவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் கூட இந்த விவகாரத்தில் உதவி இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் சொன்னதின் பிரகாரம் ரஷ்யா என்பது ஒரு பலத்த கை. அந்த கை சார்பாக இருந்தும் பஷீர் அல் அசாத்தினாலே இல்லாவிட்டால் அரசு படைகளினாலே வெல்ல முடியவில்லை என்பது இப்பொழுது ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் உலக அரங்கிலே ரஷ்யா மீதான ஒரு பார்வையினை கொஞ்சம் தொய்ந்து போக பண்ணி இருக்கிறது அப்படின்றதான் சொல்ல வேண்டும். இது ரஷ்யாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு செட் பேக்காக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ரஷ்யாவுக்கான செட் பேக் என்பதை விட ஜோ பைடனுக்குரிய வெற்றி அவ்வாறும் பார்க்கலாம். அதாவது ரஷ்யா தற்பொழுது ஒரு கையற நிலையில் இருப்பதற்கான காரணம் நேட்டோவின் பரந்துபட்ட ஆதரவு. ரஷ்யா கூட ஈரானிடமிருந்தும் நோர்த் கொரியாவிடமிருந்தும் வட கொரியாவிடமிருந்தும் ஆதரவை பெற்றாலும் இந்த ரஷ்யாவினுடைய அந்த உள்நுழைந்து தாக்குகின்ற உக்ரைனிய தாக்குதல்கள், அதாவது இப்பொழுதைய போர் முறை என்பது புதிய யுத்தியில் சென்று கொண்டிருக்கின்றது. அது எவ்வாறு கூறுவதென்றால் ட்ரோன், ஆளில்லா விமானங்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமுமான போராகத்தான் பெரும்பாலான போர்கள் இடம்பெற்று வருகின்றன. அவ்வாறான போர்களில் இரண்டாம் உலக போருக்கு பின் ரஷ்யாவின் மண்ணில் ஒரு தாக்குதலை நடத்திய தரப்பாக உக்ரைன் இப்பொழுது உயர்ந்துள்ளது. அவர்கள் தோற்று போவார்கள் என்பது நாளைய கருத்தாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த போர் என்பது வெற்றிக்கு வர முடியாது. ஏனென்றால் ரஷ்யா ஒரு பெரிய பலம் தாங்கிய சக்தி, அவர்களுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பன எல்லாம் உண்மையான விடயங்களாக இருக்கும், சில ஆயுதங்களை பாவிப்பதற்காக. ஆனால் அதற்காக தங்களுடைய நிலத்தை காப்பதற்காக மூர்க்கத்தனமாகின்ற போரில் உக்ரைன் செய்கின்ற செயற்பாடுகள் ரஷ்யா மீதான பார்வையை மாற்றி இருக்கின்றது. ரஷ்யாவுக்காக தேவையை கூட இப்பொழுது இவ்வாறு கூறலாம். வடகொரியாவில் இருந்து படையினரை வரவழைத்து போராடுகின்ற அளவிற்கு ரஷ்யா மாறி இருப்பது என்பது அது குறித்த பல கேள்விகளை எழுப்புகின்றது. எனவே இந்த விவகாரம் நிச்சயமாக ரஷ்யாவை பொறுத்தவரையில், அதாவது புட்டின் அவர்களுக்கான இன்னொரு வீழ்ச்சியாகவும், அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் வருவதற்கு முன்னர் ஜோ பைடனின் அரசு பெற்ற இன்னொரு வெற்றியாகவும், அதாவது இந்த வெற்றி என்பது ஜோ பைடனுடைய வெற்றியாகத்தான் கருதப்படும் என்று சொன்னால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இவையெல்லாம் நடைபெற்றிருக்க முடியாது. ஆனால் மறுபக்கமாக மத்திய கிழக்கு என்பது இனி எவ்வாறு செல்லும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்திகளாக சில வேளைகளில் இந்த மேற்குலக சக்திகள், குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாறலாம். இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், சில வேளைகளில் அக்டோபர் 7 இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு, ஹிஸ்புல்லால ஹமாஸ் அமைப்பு நடத்திய இஸ்ரேல் மீதான தாக்குதலின் மூல காரணமாக அல்லது அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் மூளை சலவை செய்யப்பட்டு மேற்குலகால் இவ்வாறு வழி நடத்தப்பட்டார்களா, அல்லது இஸ்ரேல் தான் இவ்வாறான தாக்குதலுக்கு ஊகம் கொடுத்ததா என்ற கேள்வியை எழுப்பலாமே. என்றால் அக்டோபர் 7 இடம்பெற்ற தாக்குதலின் பின்னான நிலைமைகளை பார்த்தீர்களானால் ஒட்டுமொத்தமாக ஹமாஸின் தலைமைப்பீடம் என்பது அழைக்கப்பட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவின் தலைமைப்பீடம் முக்கிய தளபதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே நகரங்கள் எல்லாம் கட்டிட காடுகளாக சிதைவடைந்து மாற்றப்பட்டிருக்கின்றன. மக்கள் அகதிகளாக்கப்பட்டு காசாவின் முகத்தோற்றமே மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற நிலைமை நிச்சயமாக ஏற்படலாம். ஆனால் அமெரிக்கா இவ்வாறு இந்த போரில் எவ்வாறு தனது ஆதிக்கத்தையும் நடுநிலையையும் செலுத்துகின்றதோ அவ்வாறான ஒரு தரப்பாக ரஷ்யா மாறாமல் இருந்ததற்கான காரணம் அவர்கள் ஈடுபட்டுள்ள இந்த உக்ரைன் போராகும். நிச்சயமாக. ஆக இன்றைய நாடை பொறுத்த வரைக்கும் கிளர்ச்சியாளர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். டமாஸ்கஸை அவர்கள் கைப்பற்றிய பிறகு ஒரு இருண்ட யுகம் முடிவுக்கு வந்து விட்டதாகவும், சிறிய மக்கள் ஒரு புதிய நாட்டிலே வாழ முடியும், இதுவரைக்கும் அரசியல் கைதிகளாக 50 ஆண்டுகளாக சிறையிலே அடைக்கப்பட்டவர்களும் சரி, இல்லாவிட்டால் வேறு நாடுகளிலே அகதிகளாக தஞ்சமடைந்திருக்கிறவர்களும் மறுபடியும் நாட்டுக்கு வரலாம், ஒரு புதிய சிரியாவிலே வசிக்க தொடங்கலாம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இதுவரைக்கும் சிரியாவின் ஆட்சியாளராக இருந்திருக்கக்கூடிய பஷீர் அல் அசாட் எங்கே போனார் என்பது இன்னும் தெரிய வரவில்லை. ஒருவேளை அங்கிருக்கக்கூடிய விமானங்கள்ல இருந்து அவர் நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு தப்பி அடைக்கலம் புகுந்திருக்கலாம் என்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆக இந்த சம்பவம் சுற்றி இருக்கக்கூடிய இதே மாதிரியான ஒரு சூழலை எதிர்கொள்ளுகிற நாடுகளுக்கு என்ன விதமான ஒரு உதாரணத்தை உருவாக்கி இருக்கிறது, அல்லது தொடர்ச்சியாக இது ஒரு 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 ரிப்பிள் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள் இல்லையா, ஒன்றில் நிகழ்வது தொடர்ந்து அதை அண்டை நாடுகளை பாதிப்பது போல சுற்றி இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளை எப்படி இது பாதிக்க போகிறது?
ஆமா, நீங்கள் குறிப்பிட்டது போல இப்ப 24 வருடங்கள் ஆட்சி செய்த அவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்ததற்கான காரணம் கூட அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த ட்ரிபிள் எஃபெக்ட் தான். என்னன்னு சொன்னால், எவ்வாறு லெபனான் தாக்கப்பட்டதோ, இஸ்ரேலினால் யாருமே கருத்து கூறாமல் அல்லது எதிர்க்காமல் இருந்தார்களோ, ஈரான் தாக்கப்பட்ட பொழுது யாருமே எதுவும் சொல்லாமல் இருந்தார்களோ, அதே போல காசா மீதான இனப்படுகொலை என்பது பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு சர்வதேச நீதிமன்றம் கூட இஸ்ரேலிய பிரதமரின் கைதுக்கு உத்தரவிட்டு அவர் எவ்வாறு அதிலிருந்து அதை உதாசீனப்படுத்தினாரோ, அவ்வாறான நிலைமைகளில் எல்லாம் இந்த போர் என்பது ஒரு மாறுபட்ட பார்வையை கொண்டிருக்கும். என்னவென்று சொன்னால், அந்த இப்பொழுது அமெரிக்காவும் அதனுடைய தோழமை சக்திகளும், குறிப்பாக துருக்கி மற்றும் சவுதி அரேபியா போன்றவை எல்லாம் இவற்றில் ஒரு பிரபலிய பங்காளிகளாக இருந்தன. குறிப்பாக இவர்கள் இஸ்லாமிய அந்த எழுச்சியின் பொழுது இவர்கள் செய்த ஒரு விவகாரம் என்னவென்று சொன்னால், அந்த ஜஸ்டீஸ் மற்றும் கிறிஸ்தவர்கள் இரண்டு பிரிவினர். ஜஸ்டீஸ் என்பது அங்கே ஒரு சிறுபான்மையான முஸ்லிம்கள் அல்லாத மக்கள், அதே போல கிறிஸ்தவர்கள், அவர்களை எல்லாம் இவர்கள் புறம் தள்ளினார்கள் என்கின்ற வகையிலும் மனித அவலங்களை ஏற்படுத்தினார்கள் மற்றும் போர்க்குற்றம் மற்றும் இந்த ரசாயன ஆயுத பாய்ப்பு போன்றவை எல்லாம் பல குற்றச்சாட்டுகளாக சிறிய முன்னைய அரசிற்கு இருக்கின்றது. இப்பொழுது நடந்த விவகாரம் என்பது ஈரானிய ரஷ்ய தரப்பின் ஒரு ஆளுமை என்பது அகற்றப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு ஹிஸ்புல்லா அகற்றப்பட்டதோ, எவ்வாறு ஹமாஸ் அகற்றப்பட்டதோ, அதே போன்று இப்பொழுது சிறிய அதிபர் அவர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார். அதற்குரிய பாதுகாப்பு அரண்களாக இருந்தது ஈரானும் ரஷ்யாவும் தான். அதில் கூட முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டும், நவம்பர் 27 இவர்கள் தாக்குதலை ஆரம்பித்த பொழுது ஹிஸ்புல்லா அறிவித்திருந்தது, தாங்கள் சிறிய அதிபருக்கு அளவில்லாத ஆதரவை வழங்குவோம் என்று. ஏனென்றால் அவர்களுக்குரிய ஒரு ஆளுமை தளமாக கூட இவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அங்கே ஒரு தரப்பு என்பது தற்பொழுது சற்றே அவர்கள் அமைதியடைய வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அல்லது அவர்களுடைய ஆளுமை என்பது அகற்றப்பட்டிருக்கின்றது. எனவே சர்வதேச அரங்கில் நிச்சயமாக இது எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும் என்றால், அது நிச்சயமாக இந்த அமெரிக்க அணியின் வெற்றியாக அல்லது அமெரிக்க போக்கூடியவர்களின் அதிகாரம் மேலோங்குவதாக. குறிப்பாக துருக்கி கூட இந்த போரில் ஈடுபட்டிருந்தது. துருக்கி கூட பல ஆயுத குழுக்களுக்கு உதவி எல்லாம் வழங்கியிருந்தது. துருக்கி மற்றும் சவுதி அரேபியா மற்றும் கட்டார் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த போர் இந்த விவகாரத்திற்கு முடிவுக்கு கொண்டு வரும். மக்கள் இதன் மூலமான அந்த இழப்புகளை இனியும் சந்திக்க மாட்டார்கள் என்கின்ற நிலையில் இந்த விவகாரத்தை கொண்டு வருவார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். நிச்சயமாக சுரேஷ் தர்மா, மிக்க நன்றி. இந்த உரையாடலில் இணைந்து கொண்டமைக்காக நாங்கள் நிறைய விடயங்களை இந்த வெற்றி தொடர்பாக பேசியிருந்தோம். தேவை ஏற்படின் இதை குறித்து மேலதிகமாக உரையாடலாம் இன்னொரு நாளில். மிக்க நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். திரு சுரேஷ் தர்மாவை நாங்கள் நினைத்திருந்தோம் இந்த உரையாடலுக்காக. சிரியா போர், உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. அதனுடைய கிளர்ச்சியாளர்கள் டமாஸ்கஸை கைப்பற்றி ஒரு இருண்ட யுகத்தை, ஒரு கொடுங்கோல் ஆட்சியினை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது இன்றைய நாளுக்கான நல்ல செய்தி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.